நம்மை ஒருபோதும் கைவிடாதவர் அவர். நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இல்லை, நீங்க நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் சேர்த்துக் கொள்கிறார். அவர் நம்மை மார்போடு அணைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகிறார். ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் சில பலவீனங்கள் காணப்படலாம், ஏன் என்று நமக்கு தெரியாது. அந்த பலவீன இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்கி நம்மை பலப்படுத்துவார். சாத்தான் ஒரு நாள் நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடி நம்மை பாதுகாப்பார். நம் அக்கிரமங்கள் நிமித்தமாக நமக்கு செய்யாமல் அவருடைய கிருபை நிமித்தமாக நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. நம்மை மார்போடு அணைத்து நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் தீர்ப்பார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தையிலே நாம் பெற்றிருக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை நாம் நம்பினா அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும், இக்கட்டு நம்மை நெருக்கினாலும் நாம் நெருக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை விசாலத்தில் கொண்டு நிறுத்துவார். அவருடைய கரம் நம்மை அணைத்துக் கொள்ளும். God bless you. Have a wonderful day. Amen.